நடத்தி பெரும் பொருள் ஈட்டி செல்வத்தின் உச்சியில் இருந்த ஒரு நிதி நிறுவனத்தின் அதிபர் தான் ஈட்டிய பொருளை, தன் செல்வத்தை, தன் அதிகாரத்தை, தான் அடைந்த பொருள் வலிமையை தன் நண்பர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அந்த விருந்துக்கு அந்த ஊரிலே இருந்த பல்துறை சார்ந்த நண்பர்களை அழைத்திருந்தார். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அரசியல்வாதிகள் என்று பலரையும் அந்த விருந்துக்கு அழைத்திருந்தார். விருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. விருந்தின் போது உரையாடலின் ஒரு பகுதியாக குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை பற்றி ஒரு விவாதம் நடந்தது. அதில் மரண தண்டனை என்கிற குற்றத்தை அமலில் வைத்திருக்கலாமா இல்லையா என்று ஒரு விவாதம் வந்தது. எடுத்த எடுப்பிலேயே ஒருவர் சொன்னார், நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நாம் எல்லோரும் இயேசுவை நம்புகிறவர்கள். இயேசுவையும் கிறிஸ்தவத்தையும் நம்புகிற ஒரு சமூகத்தில் மரண தண்டனை என்று ஒன்று இருக்கவே கூடாது, அது கடவுளுக்கு எதிரானது என்று ஒருவர் சொன்னார். இன்னொருவர் ஆமோதித்தார். பிறகு எப்படித்தான் தண்டிப்பது குற்றம் செய்தவர்கள் என்று கேட்டபோது மரண தண்டனை தவறானது என்று சொன்னவர் சொன்னார், தூக்கில் போடுவதற்கு பதிலாக ஆயுள் தண்டனை என்று ஒரு குற்றம் தண்டனை பிரிவு இருக்கிறது, அதில் 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறையில் வைத்து விட்டால் அது சரியாக இருக்கும் என்றார். உடனே ஒருவர் சொன்னார், 14 ஆண்டுகள் சிறையில் இருந்து சீரழிவதை விட 15 நிமிடங்களுக்குள் 10 நிமிடங்களுக்குள் தூக்கில் தொங்கி செத்து போவது சிறந்தது என்றார். விவாதம் சுழன்று கொண்டே இருந்தது. மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா, மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா. அந்த கூட்டத்திலேயே வயது ரொம்ப குறைவாக இருந்த ஒரு வழக்கறிஞன் சொன்னான், நான் ஒரு குற்றம் செய்து உனக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று என்னை கேட்டால் நான் மரண தண்டனை வேண்டாம், ஆயுள் தண்டனை தாருங்கள் என்று கேட்பேன். ஏனென்றால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர் வாழும் ஒரு வாய்ப்பு இருப்பதை நான் நிராகரிக்க விரும்ப மாட்டேன். மரண தண்டனையில் மீண்டும் உயிர் தெழுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர் வாழும் ஒரு வாய்ப்பு இருக்கிற ஆயுள் தண்டனையைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த இளம் வழக்கறிஞன் சொன்ன உடனேயே அந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்த நிதி நிறுவனத்தினுடைய தலைவர் சொன்னார், சும்மா வாய் வார்த்தையாக பேசிக் கொண்டிருக்காது, உண்மையில் 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியுமா? அவர்கள் சொன்னது போல் தூக்கு தண்டனை தான் சிறந்தது, மரண தண்டனை தான் உயர்வானது. ஆயுள் தண்டனையை நான் இருந்து காட்டுகிறேன் என்று சொல்லலாமே தவிர உண்மையில் இருக்க முடியாது. அந்த வழக்கறிஞன் சொன்னான், நான் சொன்னபடி செய்கிறோம், ஒருவேளை என்னை 14 ஆண்டுகள் சிறையில் வைத்தால் நான் இருப்பேன் என்றான். செல்வம் பெருக்கெடுத்து பணம் அதிகமாக இருந்த நிதி நிறுவனத்தினுடைய அதிகாரி அந்த இளைஞனை பார்த்து கேட்டான், அப்படியானால் இப்போது நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம், உன்னை 14 ஆண்டுகள் நான் சிறை வைக்கிறேன், 14 ஆண்டுகள் ஒரு சிறையில் இருப்பதற்கு நீ சம்மதித்தால் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன், ஒப்புக்கொள்வாயா என்று கேட்டான். இளைஞன் புன்னகைத்துக் கொண்டே சொன்னான், நான் சொன்னபடி செய்கிறவன், சொன்னதிலே இருந்து மாற மாட்டேன், 14 ஆண்டுகள் சிறையில் இருக்க சம்மதிப்பேன், ஏனெனில் 14 ஆண்டுகளுக்கு பிறகும் உயிர் வாழும் இருக்க ஒரு வாய்ப்பை நான் நிராகரிக்க மாட்டேன், நான் 14 ஆண்டுகள் ஒரு சிறையில் இருக்க சம்மதிக்கிறேன், 10 லட்சம் ரூபாய் கொடுக்க நீ தயாரா என்று கேட்டான். எல்லோரும் இருந்த சபையில் வாக்குவாதம் முற்றி, இருவருக்கும் இடையில் பேச்சு முற்றி, நீ 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தால் நான் 10 லட்சம் கொடுக்கிறேன், நீ 10 லட்சம் கொடுப்பதாக இருந்தால் நான் 14 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறேன் என்று இருவரும் மாறி மாறி எதிரேயே பேசிய கணத்தில் எல்லோரும் தலையிட்டு பேசிக்கொண்டிருக்காதீர்கள், ஒரு ஒப்பந்தம் போடலாம் என்றார்கள். ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. உலக இலக்கியத்தில் மாபெரும் இடம்பெற்ற மாமேதை சக்காவ் அந்த ஒப்பந்தத்தை பற்றி சொல்கிறார். A ridiculous, unbelievable agreement came into existence என்று எழுதினார். நகைக்கத்தக்க, நம்ப முடியாத ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. என்ன ஒப்பந்தம்? வியாபாரியின் சொந்த பொறுப்பில் இளைஞன் 14 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும்.
14 ஆண்டுகள் சிறையிலேயே இருந்தால் 14 ஆண்டுகள் முடிவில் 10 லட்சம் ரூபாய் வியாபாரி இளைஞருக்கு தருவார். ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பெரும் செல்வம் படைத்த வியாபாரியின் தோட்டத்திற்குள்ளேயே இளைஞனை சிறை வைப்பதற்கான ஒரு சிறிய சிறை தயார் செய்யப்படுகிறது. அந்த சிறைக்குள் இளைஞன் போய் அமர்ந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு தேவையான உணவு மற்றவற்றை வெளியிலிருந்து பிறர் யாரும் பார்க்காத வண்ணம் தர வேண்டியது வியாபாரியின் கடமை. ஒப்பந்தப்படி அந்த அறைக்குள் இளைஞன் போய்விட்டான். அந்த அறைக்கு வெளியே பூட்டு கிடையாது. வெளியே பூட்டு கிடையாது. உட்புறமாகத்தான் அவன் தாழ்த்து கொள்ள வேண்டும். எப்போது ஒப்பந்தத்தை மீறினாலும் 10 லட்சம் ரூபாயை வியாபாரிக்கு இளைஞன் கொடுக்க வேண்டும். இது ஒப்பந்தம். நம்ப முடியாத ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. ஆனால் எழுத்து திறனும் கற்பனை ஆற்றலும் வாசிக்கிறவனை தான் உருவாக்குகிற உலகத்திற்கு அழைத்து போகிற ஆற்றலும் உடைய செக்காவ் இந்த கதையை எங்கே துவக்குகிறார் என்றால் 14 ஆண்டுகள் முடிந்துவிட்டு அங்கேதான் கதை ஆரம்பிக்கிறது. விடிந்தால் 14 ஆண்டுகள் முடிய போகிறது. ஒப்பந்தப்படி அந்த இளைஞன் 14 ஆண்டுகளை சிறையில் கழித்து விட்டான். காலை 6 மணிக்கு விடிந்தால் 10 லட்சம் ரூபாய் பணத்தை வியாபாரி கொடுக்க வேண்டும். இந்த இடத்திலே தான் கதையை துவக்குகிறார் செக்காவ். கதையை துவக்கி சில பத்திகளுக்கு பிறகு இந்த காட்சிகளை விவரிக்கிறார். ஆனால் 10 ஆண்டுகளில் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு 10 லட்சம் ரூபாய் அல்ல, ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத இடத்திலே தான் வியாபாரி இருக்கிறான். 10 ஆண்டுகளில் அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பந்தம் போட்டவருடைய இன்றைய பொருளாதார நிலை விடிந்தால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும் நிலையிலே இல்லை. ஆனால் இளைஞன் ஒப்பந்தப்படி 14 ஆண்டுகளை சிறைவாசத்தில் கழித்து விட்டான். பொழுது விடிந்தால் அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். உறக்கம் வராமல் தன் அறையில் உலவிக்கொண்டே இருக்கிறான் அந்த நிதி நிறுவனத்தினுடைய தலைவர். அவன் உறக்கம் வராமல் தன் அறையில் உலவிக்கொண்டே இருக்கிறான் என்றுதான் கதையை செக்காவ் துவங்குகிறார். பிறகுதான் 14 ஆண்டுகளுக்கு முந்தைய சம்பவங்களுக்கு செக்காவ் போகிறார். ஒப்பந்தத்தை பற்றி விவரிக்கிறார். ஒப்பந்தப்படி உள்ளே போனவன் 14 ஆண்டுகள் என்ன செய்தான், 14 ஆண்டுகளை எப்படி கழித்தான் என்று செக்காவ் விவரிக்கிறார். உலகின் கடந்த நூற்றாண்டின் அல்லது இதுவரை தமிழில் உலக இலக்கியங்களில் ஆங்கிலத்தில் எந்த மொழியிலும் எழுதப்பட்ட உலகின் தலை சிறந்த 100 சிறுகதைகளில் ஒன்றாக இந்த சிறுகதையை ரீடர்ஸ் டைஜஸ்ட் நிறுவனம் தேர்வு செய்தது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் 100 ஷார்ட் ஸ்டோரிஸ். இது ஒரு கதை. ஒப்பந்தப்படி ஒரு சிறைக்குள் தன்னைத்தானே இளைஞன் பூட்டிக் கொள்கிறான். முதல் 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் அவன் உறங்கவே இல்லை. அருந்துவதற்கு மது கேட்கிறான், தரப்படுகிறது. புகைப்பதற்கு புகையிலை கேட்கிறான், தரப்படுகிறது. முதல் 2-3 மாதங்கள் பகலெல்லாம் இரவெல்லாம் அவன் மது அருந்திக் கொண்டே இருக்கிறான், புகைத்துக் கொண்டே இருக்கிறான், பூட்டிய அறைக்குள்ளேயே இருக்கிறான். அவன் கேட்பதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது ஒப்பந்தம். 3 மாதங்களுக்கு பிறகு இரவில் அவன் அழுவதை வெளியே இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். அவன் அழுது கொண்டே இருக்கிறான். பல இரவுகள் அவன் அழுவது கேட்கிறது. 5-6 மாதங்கள் ஆகிவிட்டது. இசைப்பதற்கு ஒரு புல்லாங்குழல் வேண்டும் என்று கேட்கிறான். அவனுக்கு கொஞ்சம் வாசிக்க தெரியும். 6வது மாதத்தில் ஒரு புல்லாங்குழல் தரப்படுகிறது. 2-3 வாரங்களுக்கு தனிமையில் புல்லாங்குழலை இசைத்துக் கொண்டே இருக்கிறான். துயரம் தோய்ந்த இசையை அந்த புல்லாங்குழல் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. 8-9 மாதங்கள் ஆகிவிட்டது. படிப்பதற்கு புத்தகங்கள் கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் தாய்மொழியான ருசிய மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை கேட்கிறான். உளவியல் தொடர்பான புத்தகங்களை கேட்கிறான். அவைகளை படிக்க ஆரம்பிக்கிறான். அவைகளை முற்றிலுமாக படித்து முடித்த பிறகு
வானவியல் குறித்த புத்தகங்களை கேட்க ஆரம்பிக்கிறான். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை கேட்க ஆரம்பிக்கிறான். 5வது ஆண்டில் புதிதாக 5 மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான புத்தகங்களை கேட்கிறான். உள்ளே 5 புதிய மொழிகளை கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொண்ட மொழிகளை நான் சரியாக கற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று பரீட்சித்து பார்ப்பதற்காக ஒரு தாளில் அந்த மொழியில் நான் எழுதி வெளியே தருவேன். பிழையில்லாமல் எழுதியிருந்தால் ஒரு வான வேடிக்கை போடுங்கள், நான் பிழையின்றி அந்த மொழியை கற்றுக்கொண்டேன் என்று தெரிந்து கொள்வேன் என்று குறிப்பு எழுதி வெளியே அனுப்புகிறான். 5வது ஆண்டில் 4-5 மொழிகளை படிக்கிறான். படித்துவிட்டு அந்த மொழிகளில் கடிதம் எழுதி வெளியே அனுப்புகிறான். பிழையில்லாமல் எழுதியிருக்கிறான் என்று வெளியே வான வேடிக்கை போடுகிறார்கள். 6வது ஆண்டு, அந்த ஆண்டு முழுவதிலும் அவன் ஒரே ஒரு புத்தகம்தான் படிக்கிறான். அது புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட். அதை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் அவன் படிக்கவே இல்லை. ஒரு ஆண்டு முழுவதிலும் நியூ டெஸ்டமெண்ட் படிக்கிறான். 7வது ஆண்டு மீண்டும் வரலாறு படிக்க ஆரம்பிக்கிறான். சமயம் குறித்த புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறான். அரசியல் சட்டம் குறித்த புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறான். 14 ஆண்டுகள் ஏறக்குறைய முதலில் அவன் தனிமையில் கழித்த 8-9 மாதங்கள் தவிர மித்த காலம் முழுவதிலும் இந்த உலகில் அந்த மொழியில் எழுதப்பட்ட அனைத்து வகையான அனைத்து துறை சார்ந்த புத்தகங்களையும் இலக்கியங்களையும் வாங்கி படிக்கிறான். 14 ஆண்டுகள் கடந்து விட்டது. விடிந்தால் 14வது ஆண்டு முடிய போகிறது. 10 லட்சம் ரூபாய் வியாபாரி அவனுக்கு கொடுக்க வேண்டும். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற இடத்தில் வியாபாரி இல்லை. நான் உங்களுக்கு முதலிலேயே சொல்லிவிட்டேன். வியாபாரி இரவெல்லாம் யோசித்து பார்த்தான். 14 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டதை ஊரில் யாரும் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று வியாபாரி நம்பவில்லை. அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒருவன் உள்ளே இருக்கிறான் என்பதை ஊர் நினைவில் வைத்துக் கொள்ளும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்க நம்புறீங்களா? இல்லை. ஏனெனில் பொது வாழ்க்கை குறித்து, அரசியல் குறித்து, வரலாறு குறித்து ஞாபக மறதியில் தமிழர்களுக்கு இணையானவர்கள் உலகத்திலேயே யாரும் கிடையாது. எனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டதை நினைவிலே வைத்துக் கொண்டார்கள் என்று தமிழர்கள் சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ருஷ்யர்களும் மறந்து போய்விட்டார்கள். ஒரு ஒப்பந்தம் போட்டதே யாருக்கும் நினைவிலே இல்லை. அப்படி ஒருவன் இருந்தானே, அவன் இருக்கிறானே இல்லையா இந்த 14 ஆண்டுகளில் ஒருவர் கூட வியாபாரியை கேட்கவில்லை. வியாபாரி யோசித்து பார்த்தான். விடிந்து வெளியே வந்தால் 10 லட்சம் ரூபாய் கேட்பான். நம்மால் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது ஊரில் எவனுக்கும் நினைவிலே இல்லை. அவன் நம் பொறுப்பிலே இருக்கிறான் என்பதையே உலகம் ஊரும் மறந்திருக்கிறது. என்ன செய்யலாம்? முதலில் போய் அவன் என்னவாக இருக்கிறான் என்று பார்க்கலாம். ஆனால் உட்புறம் தாடிட்டிருப்பானே, முயன்று பார்க்கலாம். வியாபாரி அவனை பார்க்க போக வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் இருக்கும் என்று உங்களாலும் என்னாலும் ஊகிக்க முடியும். எல்லோரும் மறந்து விட்ட, யார் நினைவிலும் இல்லாத, யாரும் கேட்டு வர போகாத அவன் நாளை பிழைத்திருந்தால் 10 லட்சம் ரூபாய் கேட்பான். நாளை இல்லாவிட்டால் தான் பணம் கொடுக்க வேண்டியிருக்காது. எனவே விடுவதற்கு முன்பாகவே அவனை கொலை செய்வது என்று வியாபாரி முடிவெடுக்கிறான். அவன் தங்கியிருக்கிற இடத்திற்கு போகிறான். கதவை தள்ளுகிறான். உட்புறம் தாழிடப்பட்டிருந்த அந்த கதவு திறந்திருக்கிறது. உள்ளே போகிறான். உள்ளே போனால் 14 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பார்த்த இளமையோடு கூடிய ஒரு மனிதன் அங்கே இருக்கவில்லை. மஞ்சள் பூத்து மெலிந்து, கொல்லுவதற்கு எந்த சிரமமும் தேவைப்படாத, ஏன் ஒரு தலகாணி கூட தேவைப்படாத அளவிற்கு மெலிந்த ஒரு உருவம் அங்கே படுத்து கிடப்பதை பார்க்கிறான். வியாபாரிக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது. அவனை கொல்வதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. ஒரு அமுக்கில் கொண்டுடலாம். அவனை கொல்லுவது என்று தீர்மானித்த வியாபாரி அவனை நோக்கி போகிறான். உறங்கிக் கொண்டிருக்கிற அவனுக்கும் வியாபாரிக்கு நடுவில் ஒரு மேசை இருக்கிறது. அது கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கிறது. இந்த புத்தகங்களுக்கு பக்கத்திலே ஒரு குறிப்பு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது.
கொலை செய்வதற்கு முன்பு அதை படிக்கலாம் என்று வியாபாரி நினைக்கிறான். ஏனெனில் கொன்றால் கேட்பதற்கு யாரும் இல்லை. என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்று படிக்கலாம் என்று அந்த குறிப்பை படிக்கிறான். இந்த குறிப்பை முழுவதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. ஏனெனில் எங்காவது செக்காவில் அந்த கதையை தேடி அந்த பத்தியை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த இளைஞன் எழுதினான், பணம் பெரிதென்று பொருளுக்கு ஆசைப்பட்டு 14 ஆண்டுகள் வாழ்க்கையை தொலைக்கும் ஒரு முடிவை நான் எடுத்தேன். துர்பாகியகரமான முறையில் நான் எடுத்த முடிவிலே இருந்து மீள முடியாது தவித்த தருணங்களில் நான் கண்ணீர் விட்டு தனிமையில் அழுதேன். ஆனால் பொருள் பெரிதென்று நம்பி வந்த எனக்கு பொருளை விடவும் உயர்ந்தது ஒன்று உண்டு என்பதை புத்தகங்கள் எனக்கு காட்டின. இந்த அறையில் நான் 14 ஆண்டுகள் தனியாக இருந்ததாக உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இல்லை, நான் வரலாறு படித்த போது அலெக்சாண்டரும் ஜூலியஸ் சீசரும் இந்த அறையில் என்னோடு இருந்தார்கள். நான் புவியியல் படித்த போது அஜர்பைஜானின் திராட்சை தோட்டங்களை இந்த அறையிலேயே நான் பார்த்திருக்கிறேன். உலகின் பனிப்பொழியும் மலைகளை, சீரிப்பாயும் ஆறுகளை, வரலாற்றின் துரோகங்களை, வரலாற்றின் கதாநாயகர்களை, வரலாற்றின் எதிரிகளை இந்த அறையில் என்னோடு புத்தகங்கள் கொண்டு வந்து சேர்த்தன. நான் வாசித்து 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 வாழ்வின் உயரத்திற்கு வந்த கணத்தில் இந்த சமயம் உணர்கிறேன், அறிவினும் பொருள் பெரிது இல்லை என்பதால் நாளை காலை பொழுது விடுவதற்கு முன்பாக இந்த அறையை விட்டு நான் வெளியேறுவது என்று தீர்மானித்திருக்கிறேன். பொருள் பெரிது அல்ல என்று உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன். 10 லட்சம் ரூபாய் பணத்தை நான் நிராகரிக்க விரும்புகிறேன். ஏனெனில் அதனினும் பெரிய செல்வத்தை நான் அடைந்தேன் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஒப்பந்த நேரம் முடிவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்த அறையை விட்டு வெளியேறுவது என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று அவன் எழுதி வைத்திருந்தான். வியாபாரி கடிதத்தை படித்தான். அவனுக்கு கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அந்த வியாபாரி நினைத்தான் என்று செக்காவ் எழுதினார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதார ரீதியாக வியாபாரத்தின் உச்சத்தில் இருந்த தான் இன்றைக்கு வியாபாரத்தில் கீழ்நிலையை அடைந்ததற்கு காரணமாக வியாபாரத்தில் தான் செய்த தவறுகளை விடவும் உயர்ந்த தவறு ஒன்றை, இத்தனை ஆண்டுகளில் தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை எல்லாம் விடவும் கீழ்த்தரமான ஒரு பெரிய தவறை, அதாவது அவரை கொல்வது என்கிற முடிவை தான் எடுத்ததற்காக வியாபாரி வருந்தினான். ஒருவேளை ஒப்பந்தத்தை மீறாமல் 10 லட்சம் ரூபாய் அவன் கேட்டாலும் குடியிருக்கிற வீட்டையாவது விட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு அவனை கொல்லாமல் அந்த காகிதத்தை வைத்து விட்டு வியாபாரி திரும்பி போனான். அவ்வளவுதான். சில மணி நேரம் கழித்து வியாபாரியின் வேலைக்காரன் வந்தான். ஐயா, நீண்ட நாட்களாக பூட்டியிருந்த அந்த அறையிலே இருந்து மெலிந்த தோற்றமுடைய ஒரு இளைஞன் வெளியேறி போனதை நான் பார்த்தேன் என்று வியாபாரிக்கு வந்து சொன்னான். நாளை யாரேனும் வந்து அவன் எங்கே போனான் என்று கேட்டால் என்ன சொல்லுவது என்ற ஒரு காரணத்திற்காக அவன் எழுதி வெடித்த கடிதத்தை தான் நீண்ட காலம் பெரும் பொருள் சேர்த்து வைத்திருந்த ஒரு இரும்பு பெட்டியிலே கொண்டு போய் வியாபாரி பத்திரமாக வைத்துக் கொண்டான் என்று செக்காவ் கதையை முடிக்கிறார். நண்பர்களே, இந்த கதையில் இப்படி ஒரு பந்தயம் சாத்தியமா? இப்படி ஒரு ஒப்பந்தம் சாத்தியமா? இப்படி ஒன்று நடக்குமா என்று உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்கலாம். இது கதையில் சாத்தியமா என்று கேட்டால் கதை சொல்கிறவன் கேட்பான், கதைக்கு கால் உண்டா? கதைகளுக்கு கால் கிடையாது. ஆனால் கதைகளுக்கு ரெக்கைகள் உண்டு, கதைகளுக்கு சிறகுகள் உண்டு. இந்த ஒரு கதை, இந்த கதையை வாசிக்கிற கணத்தில் 19ஆம் நூற்றாண்டின் சோவியத் யூனியனுக்கு என்னை அழைத்து போகிறது. நான் சுற்றும் உலகை சுற்றலாம் என்ற ஒரு தலைப்பு தந்ததற்கு மிக முக்கியமான காரணம், ஒரு நூலகத்தின் கதவு அதிகாலையில் திறக்கப்படுகிறது என்றால் அந்த நூலகத்திற்கு உள்ளே வருவதற்கான வாசல் மட்டும் அது அல்ல. அந்த நூலகத்தின் வழியாக உலகின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் நீங்கள் போவதற்கான பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் உலகின் எந்த இடத்திற்கும் போவதற்கான ஒரு வாசலைத்தான் ஒரு நூலகத்தின் வாசல் திறக்கிற போது நீங்கள் பார்க்கிறீர்கள். புத்தகங்கள் எல்லாமே மந்திர கம்பளங்கள்.
எழுதியவர்கள் எல்லாம் மந்திரவாதி. எழுதிய புத்தகம் எழுதினவெல்லாம் மந்திரவாதி. புத்தகம் எழுதியவன் தான் விரும்பினால் தான் எழுதிய புத்தகத்தில் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க துவங்கிய கணத்தில் உங்களை எந்த நூற்றாண்டுக்கும் அழைத்து போகிற ஆற்றல் புத்தகங்களுக்கு உண்டு. ஒரு நாகரிகத்திற்கு, ஒரு கலாச்சாரத்திற்கு, ஒரு மொழிக்கு, ஒரு பண்பாட்டிற்கு இறந்த காலம் என்று ஒன்று இருக்குமானால், அது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு களஞ்சியம் என்று ஒன்று இருக்குமானால், அது நூலகம் தவிர எதுவும் கிடையாது. நூலகம்தான் இறந்த காலங்களை சேமித்து வைக்கிற களஞ்சியம். எனக்கும் நூலகத்திற்கும் என்ன உறவு என்று நான் யோசித்து பார்க்கிறேன். என் பள்ளி பருவத்தில், குழந்தை பருவத்தில் நூலகத்தில் போய் படிக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. எனில் நாங்கள் குடியிருந்த இல்லத்திற்கு பக்கத்தில் ஒரு நூலகமே கிடையாது. அது ரொம்ப தூரத்தில் இருந்தது. ரொம்ப தொலைவிலே விட்டு அனுப்ப மாட்டார்கள். ஆமாம், பள்ளிக்கூடத்தில் ஒரு நூலகம் இருந்தது. அதில் குழந்தைகளை அனுமதிக்கவே மாட்டார்கள். ஆமாம், அப்படி நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய கல்லூரிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உண்டு. நூலகங்கள் இருக்கும். நூலகத்தில் படிப்பதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள். புத்தகங்களை கொண்டு போவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். நூலகம் இருந்தது பள்ளிக்கூடத்தில், ஆனால் நூலகத்திற்கு குழந்தைகள் போக முடியாது. ஏன்னா படிச்சிருவாங்க. ஆமா, படிச்சுட்டாங்கன்னா வாத்தியார்களுக்கு சிக்கலாக. அதானே பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சமூகம் படிக்க கூடாது என்று யார் விரும்புவார்கள் உங்களுக்கு தெரியுமா? யார் அதிகாரத்தின் உச்சியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் அதிகாரத்தின் வழியாக மட்டுமே ஒரு சமூகத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் ஒரு சமூகம் படிப்பதை விரும்புவதில்லை. நண்பர்களே, நூலகங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். ஒரு இனம் இன்னொரு இனத்திற்கு எதிராக படையெடுத்தால், ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு எதிராக படையெடுத்தால், படையெடுத்தவர்கள், வென்றவர்கள், தோற்றவர்களின் மீது நிகழ்த்துகிற வன்முறைகளில் மிக மிக முக்கியமானது அவர்கள் பெண்களை கவர்ந்து போவது போலவே, அவர்களது நிலங்களை கவர்வது போலவே, அவர்களது செல்வங்களை கவர்வது போலவே அவர்களது நூலகங்களுக்கு தீ வைத்து கொளுத்துவார்கள். நூலகங்களை தீ வைத்து கொளுத்துவதுதான் வென்றவர்கள் எப்போதும் தோற்றவர்களின் மீது நான் உன்னை வென்றேன் என்பதற்கான அடையாளமாக உணர்த்துவது. நான் உன்னை வென்றேன் என்பதற்காக புத்தகங்களை ஏன் தீ வைத்து கொடுத்த வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் உன்னை வென்றேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு நூலகத்தை ஏன் தீ வைத்து கொடுத்த வேண்டும்? எந்த ஊரில் நூலகம் இருக்கிறதோ, எங்கே நூலகம் இருக்கிறதோ அங்கே வாசிப்பு இருக்கும். எங்கே வாசிப்பு இருக்கிறதோ அந்த சமூகத்தில் அந்த மக்களுக்கு தங்கள் கடந்த காலம் குறித்த, நிகழ்காலம் குறித்த, எதிர்காலம் குறித்த விழிப்புணர்வு இருக்கும். எனவே நான் வென்றவன், நீ தோற்றவன் என்று நான் நிரூபிக்க வேண்டுமானால் முதலில் உன் விழிகளை பறிக்க வேண்டும். உன் விழிகளை பறிக்க வேண்டும் என்றால் உன் மொழியை பறிக்க வேண்டும். உன் மொழியை பறிக்க வேண்டும் என்றால் உன் நூலகத்தை எரிக்க வேண்டும் என்றால், நூலகம் என்பது உலக அரங்கில் எவ்வளவு முக்கியமானது. ஒரு நூலகம் திறக்கப்படுகிறது என்றால் ஜனநாயகத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. இங்கே நூலகத்தில் குர்ஆன் இருக்கும், பைபிள் இருக்கும், கீதை இருக்கும், அருகருகிலேயே இருக்கும். ஆனால் சண்டை போட்டுக் கொள்ளாது. ஆமா, உலகின் எல்லா கடவுளும் இருப்பார்கள், கடவுளை மறுத்தவர்களும் இருப்பார்கள். அதான் நூலகத்தின் ஜனநாயகம். கடவுளும் இருப்பார்கள், கடவுளை நிராகரித்தவர் பெரியாரும் இருப்பார், ராமானுஜரும் இருப்பார், அருகருகே இருப்பார். நூலகத்தில் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க. அவர்கள் அவரவர்கள் இடத்திலே இருந்து அவரவர்கள் சமூகத்திற்கு சொல்ல வேண்டி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எதை அறிவது என்பதை வாசகனின் தீர்மானத்திற்கு விட்டுவிட்டு தான் ஒரு வாசகனால் எடுக்கப்பட வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும் என்று தான் கொஞ்சப்பட வேண்டும் என்று ஒரு குழந்தை காத்திருப்பது போல ஒவ்வொரு புத்தகமும் காத்திருக்கிறது. ஒன்னுல புக் ஃபேர் நடக்கும், இன்னொரு புத்தகம் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் தாண்டிச்சுன்னா, நான் ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்கிறேன், வாங்கி வைத்திருக்கிற புத்தகம் நீங்கள் வாசிக்காவிட்டால் நீங்கள் கடந்து போகிற போது உங்களுக்கு கெட்ட வார்த்தையில் திட்டும். ஆமா, நுட்பமான புலன் இருக்கிறவனுக்கு அது கேட்கும், எனக்கு கேட்கும். ஆமா, உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு வாங்கி வச்சுட்டியாக்கும்,
உன் வீட்டுக்கு வர்றவெல்லாம் அவங்களுடைய இவ்வளோ புஸ்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற மமதையில் வாங்கி வச்சுட்டியா? வாங்கி வச்சுட்டு இல்லை படி அப்படின்னு புத்தகம் பேசுமா? புத்தகம் பேசும். புத்தகம் சுவாசிக்கும். எல்லாவற்றையும் காலத்திலும் புத்தக வாசிப்பு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த புஸ்தகம் கொடுத்தாங்க, 2 புஸ்தகம், அது வாசிக்கிறவனுக்கு தான் தெரியும். அப்படி விரிச்சு அந்த பசை ஈரத்தோட அந்த பேப்பர் சேர்ந்து ஒரு வாசனை இருக்கும். அதை முகர்ந்து பார்த்துட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிச்சா அது எப்படி படிக்கணும்? ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாசிப்பு என்பது காதலுக்கு ஒப்பான. கண்கள் இல்லாமல் காதலிக்க முடியுமா? இந்த ராமன் சுயம்பரத்தில் வெளில உடைச்சான்னு இருக்கா ராமாயணத்தில்? சுயம்பரத்துக்கு ராமன் மட்டும் தான் வந்தானா? இல்லை இல்லை, நிறைய பேர் வந்தான்ல. நிறைய பேர் வந்தோம், ராமன் மட்டும் ஏன் வெளில முடிச்சான்? யாருக்கா தெரியுமா? அவர்தான் சொல்லிட்டார், அடிச்சுட்டார். ராமர் கடவுள் கிடையாது, ராமர் அவதாரம் கிடையாது, ராமர் சீதையை தான் வாழ்க்கப்பட்டாகணும்னு விதி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுயம்பரத்திற்கு வந்தவர்களிலேயே சுயம்பரத்திற்கு முன்பாக சீதையை பார்க்கும் பாக்கியம் ராமனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சீதையை பார்க்கும் பாக்கியம் ராமனுக்கு இருந்ததுங்கிறத விடவும் சீதையால் பார்க்கப்படும் பாக்கியம் ராமனுக்கு இருந்தது. ஆமா, சீதை பார்த்துட்டாளா அவனுக்கு ஒரு வலிமை வந்துச்சு. அது நான் சொல்லல, பாரதாசன் சொன்னார், காதல் இருதும் காதல் கிடைக்கன் பார்வை காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். அதே கம்மன் சாதாரணமா சொன்ன அண்ணனும். இந்த 2 வரி தெரியாத தமிழனே இல்லை சார். இந்த அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு தெரியாத தமிழனே கிடையாது. நான் எல்லா ஊர்லயும் அப்படி ஆரம்பிச்சு விட்டுருவேன். அவ்வளவு பேரும் அப்படியே காதல்ல விழுந்தவங்க மாதிரி அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கி. அதுல என்ன நுட்பம்னா, அவன்தான் அவளால் பார்க்கப்பட்டான். அந்த காதல் பார்வைதான் ராமனுக்கு வலிமை கொடுத்தது போல, கண்களால் காதலிப்பது போல புத்தகமும் அப்படித்தான். நீங்க கண்களால் எழுத்துக்களை பார்க்கத்தான் வாசிப்பின் வழியாக ஒரு புத்தகம் உங்களுக்குள்ளே சென்று அமர்கிறது. கண்களால் பெறுகிற காதலுக்கு ஒப்பானது வாசிப்பு. புத்தகங்கள் சாதாரணமானவை அல்ல. இந்த புத்தகங்களை எழுதியவர்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் போய் கேளுங்கள். ஒரு மாபெரும் வாசிப்பின் எல்லையை கடக்காமல் புத்தகம் எழுதியவர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. அவர் கேளுங்க, எவ்வளவு புத்தகம் படிச்ச பாரு கேளுங்க. 42 புத்தகம் எழுதினார்னாக்கா 4000 புத்தகம் படிச்சிருக்கணும். ஒரு வாசிப்பின் எல்லையில் இல்லாமல் ஒரு புத்தகத்தை உருவாக்கவே முடியாது. நான் ஒரு புத்தகம் எழுதினேன் பாரதியார் பத்தி, ஒரு சின்ன ஆய்வு நூல். அந்த ஒரு ஆய்வு நூலை எனக்கு எழுதி முடிக்க 6 ஆண்டுகள் பிடித்தது. ஏன்னா பாரதியாரை பற்றி நான் எழுத வந்த செய்தியை அதற்கு முன்பு இந்த 90 ஆண்டுகளில் வேறு யாராவது எழுதியிருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பாரதியை பற்றி எழுதப்பட்ட ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தேடி வாசித்த பிறகுதான், இல்லை அது யாரும் எழுதவில்லை இந்த ஒரு தீர்மானத்திற்கு வருவதற்கு 6 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. சரி, நானாவது தமிழ்நாட்டில் தமிழில் பாரதியாரை பற்றி எழுதிய புத்தகங்களை 6 ஆண்டுகள் தேடி கண்டுபிடித்து படித்து எழுதி ஒரு புத்தகம் எழுதினேன் என்று சொல்லலாம். 1904ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் காந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காந்தி அப்போதே டால்ஸ்டாயின் படைப்புகளை படிக்கிறார். டால்ஸ்டாயின் மீது ஒரு மாபெரும் ஈர்ப்பு காந்திக்கு வருகிறது. தான் நடத்திய பண்ணைக்கு டால்ஸ்டாய் பண்ணை என்று பெயர் வைக்கிறார். டால்ஸ்டாயின் எழுத்துக்களிலும் டால்ஸ்டாயின் படைப்புகளில் பேசப்படும் அறங்களை, ஒழுக்கங்களை அல்ல, நான் நுட்பமாக சொல்கிறேன், ஒழுக்கங்களை அல்ல, அறங்களை. டால்ஸ்டாயின் படைப்புகளில் பேசப்படும் அறங்களை கண்டு வியந்த காந்தி, உலகின் இத்தகைய மேன்மையான அறங்களை டால்ஸ்டாய் எங்கிருந்து கண்டு எழுதுகிறார்
எப்படி இவைகளை அவர் கண்டு அடைகிறார், எப்படி அவர் சிந்திக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காகவே ஒரு கடிதத்தை டால்ஸ்டாய்க்கு எழுதுகிறார். உங்கள் வாசகராக நான் கேட்க விரும்புகிறேன், உலகம் வியக்கும் இந்த மேன்மையான அறங்களை நீங்கள் எங்கிருந்து பெறுகிறீர்கள்? உங்கள் சொந்த சிந்தனையில் இருந்தா எங்கிருந்து இந்த சிந்தனைகளை நீங்கள் பெற்று உங்கள் நீங்கள் பிறந்து வளர்ந்த இந்தியாவின் தென்பகுதியில் தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது, தமிழ் என்றொரு மொழி இருக்கிறது. அந்த மொழியில் எழுதப்பட்ட திருக்குறள் என்கிற புத்தகம் எங்கள் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து அதிலே இருந்துதான் என் படைப்புகளுக்கான அறத்தின் நூல்களை, கோட்பாடுகளை நான் பெறுகிறேன் என்று காந்திக்கு டால்ஸ்டாய் எழுதிய பிறகுதான் தமிழர்களோடு வாழ்ந்த காந்திக்கு திருக்குறளை பற்றிய தேடல் வருகிறது. மாமிசம் உண்டதை தன் காந்தி சுயசரிதையிலே எழுதினார். தந்தை இறந்த அன்று மனைவியோடு இருந்தார் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அவர் சுயசரிதையிலே அதெல்லாம் அறியாமல் செய்த பிழைகள், நான் அறிந்தே செய்த ஒரு தவறு என்று காந்தி ஒன்றை சொல்கிறார். என் வாழ்நாளில் நான் அறிந்தே செய்த ஒரு தவறு ஒன்று உண்டென்றால் அது நான் தமிழை பிழையின்றி எழுதவும் பேசவும் படிக்க கற்றுக்கொள்ள தவறினேன் என்பதுதான் நான் செய்த தவறு என்று சொல்றேன். அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல நம்முடைய மொழி இருக்கிறது. 2000 ஆண்டு கால பண்பாடு, கலாச்சாரம் நமக்கு உண்டு. அது நமது நூல்களிலே தான் உண்டு. ஒரு அகப்பாடல் இருக்கிறது. ஒரு அகப்பாடல், தலைவியை தேடி தலைவன் வருகிறான். வீட்டின் கொல்லைப்புறத்திலே இருவரும் சந்திக்கிறார்கள். இந்த வீட்டில் யாரும் இல்லை. யாரும் இல்லாத நேரம் பார்த்து தானே வர வேண்டும். யாரும் இல்லாத நேரம் பார்த்து வருகிறான். அவன் வந்ததை அறிந்து அவனை சந்திக்க வருகிறாள். அந்த வீட்டினுடைய கொல்லை பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இருவரும் சந்திக்கிறார்கள். ஒரு புன்னை மரம், புன்னை மரத்தடியில் இருவரும் இருக்கிறார்கள். தனிமையாக இருக்கிறார்கள். தனிமை, வயது, காதல் முந்த அவன் அவளை முத்தமிட போகிறான். அவள் தடுக்கிறாள். நான் இயல்பாக நினைப்போம், நாணத்தினாலே தடுத்திருப்பாள். இல்லை, இங்கே வேண்டாம்டா, இங்கே வேண்டாம். அப்போ அப்படி போயிடலாம்டா, வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த புன்னை மரத்தை விட்டு விலகி அந்த கொல்லைப்புறத்தின் இன்னொரு பகுதிக்கு போன பிறகு அங்க போனவொடனே சொல்லுவாளா முத்தம் கொடுன்னு சொல்ல மாட்டா. அது சினிமாவில் தான் சாத்தியம். சும்மா நிற்காதீங்க, சொல்லும்படி வைக்காதீங்கன்னு எழுதுவாங்க. ஆமா, அங்க போன பிறகு அமைதியா இருந்த அமைதியின் பொருள் என்ன? இப்ப நீ முத்தமிடலாம், அவ்வளவுதான். சரி, அவனும் வாய்ப்பு கிடைச்சி முத்தமிட்டானா? முத்தமிடல. அவன் என்ன கேட்டான்? அங்க ஏன் வேண்டான்னு கேட்டான். அங்க வேண்டான்னு சொன்னியே ஏன் அப்படின்னு கேட்டான். அப்ப அவ சொன்னா, என் தாய் கருவுற்று இருந்த போது, என் தாய் கருவுற்று இருந்த போது, அவள் கருவில் நான் கருவாய் இருந்த போது எங்கள் வீட்டு கொல்லையில் ஒரு புன்னைக்காயை என் தாய் நட்டு வைத்தாள். அந்த புன்னைக்காய் வளர்ந்து செடியாகி வளர்ந்து இன்றைக்கு மரமாகி நிற்கிறது. என் தாய் இடத்திலே சொன்னாள், என் வயிற்றில் நீ வளர்ந்த அதே காலத்திலே தான் அந்த புன்னைக்காயை நான் நட்டு வைத்தேன். நீ இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அது வெளியில் வந்து விட்டது. உனக்கு என் உதிரம் தந்து வளர்த்தது போலவே அதற்கு தண்ணீர் ஊற்றி நான் வளர்த்தேன். மகளே மகளே, இந்த புன்னை மரம்தான் இந்த கொல்லையில் நீ பிறப்பதற்கு முன்பு பிறந்தது. உன்னை வளர்த்தது போலவே அதையும் வளர்த்திருக்கிறேன். நீ இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அது இந்த உலகத்திற்கு வந்தது என்பதால் அது உனக்கு மூத்த சகோதரி என்று அந்த புன்னை மரத்தை என் அக்காள் என்று என் தாய் எனக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாள். என் அன்பிற்குரியவனே, என் சகோதரியின் முன்பு நீ முத்தமிடுவதை நான் விரும்பவில்லை என்பதால் புன்னை மரத்தினடியில் முத்தமிடாதே என்று சொன்னேன் என்று ஒரு அகப்பாடல் பேசுகிறது. என்றால் இந்த அகப்பாடலிலே நீங்கள் பார்க்க வேண்டியதும் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் காதல் உணர்வு அல்ல. கொல்லைப்புறத்திலே இருக்கிற மரத்தை கூட உடன் பிறந்தவளாக பார்த்த ஒரு கலாச்சாரமும் பண்பாடும் தமிழர்களுக்கு இருந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தகங்களுக்கு நேர்மையாக விசுவாசமாக இருக்கிற ஒருவன் ஜாதிகளை கடந்து போவான், மதங்களை கடந்து போவான், மொழிகளை கடந்து போவான்,
இனங்களை கடந்து போவான். உலகில் எல்லா உயிரும் ஒன்று அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வரும். அவனுடைய பண்பாட்டு, அவனுடைய மொழி, அவனது கலாச்சாரத்தை உலகில் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு வரும். எனக்கு வாசிப்பு தான் என்ன பேச வச்சது. நான் ஒன்றும் பேச்சாளர்லாம் கிடையாது. ஆவணப்படங்களை இயக்க வேண்டும் என்கிற ஆசை எப்போது வந்தது? இரண்டாம் உலக மகா யுத்தம் குறித்து நினைவு குறிப்புகளாக மாபெரும் மனிதர்கள் இல்லை, எளிய மனிதர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் தான் ஆவணப்படங்களை நோக்கி அனுப்பிச்சு. தொடர்ந்து ராணுவத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு பெண், தொடர்ந்து ராணுவத்தால். உலகத்தில் சைவ ராணுவம் எதுவும் கிடையாது. நோ மிலிட்டரி இஸ் வெஜிடேரியன். உங்க நாடு அகிம்சை விழா இருக்கலாம், உங்க தலைவர்கள் புத்திரர்களாக இருக்கலாம், உங்க நாட்டில் காந்தி பிறந்திருக்கலாம், நீங்க என்ன வேணா சொல்லலாம். பட் நோ மிலிட்டரி இன் தி வேர்ல்ட் இஸ் வெஜிடேரியன். அந்த நாட்டுக்குள் ராணுவம் இருக்கிறது. அழகான அந்த பெண்ணை அவள் ஊரை வென்று அவள் ஊரில் தங்கியிருந்த ராணுவத்தினுடைய பலர் தொடர்ந்து வன்கொடுமை செய்கிறார்கள். தன் நினைவு குறிப்புகளை அந்த பெண் புத்தகமாக எழுதுகிறாள். தன் முகம் உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று அந்த பெண் விரும்புகிறாள். எனவே தனது மொழியில் முகம் தெரியாதவள் என்று புத்தகத்திற்கு பெயர் வைக்கிறாள். அவள் மொழியில் முகம் தெரியாதவள் என்பதற்கு பெயர் அனானிமா. அந்த புத்தகம் எழுதப்பட்டு 80 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கும் புத்தகத்தை எழுதியவர் யார் என்று உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அனானிமா தான். 24 வயதுடைய அழகு நிரம்பிய அந்த பெண் தன் நினைவு குறிப்பில் எழுதுகிறாள், நான் அழகாயிருப்பதற்காக துயருற்று வருந்தினேன். ஏனெனில் என் வயதொத்த அழகாயில்லாத பெண்களை அவர்கள் கடந்து போனார்கள். அழகாயிருந்தேன் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை அவர்கள் கவர்ந்து கொண்டு போனார்கள். 10 நாட்கள் 15 நாட்கள் உறங்கவே முடியாது. மாறி மாறி வந்து கொண்டே இருப்பார்கள். அவரது பாலியல் இச்சைக்கு நீங்கள் சம்மதித்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் உங்களை கொல்வார்கள். 15 நாட்களுக்கு பிறகு வெற்றி பெற்ற அந்த படைப்பிரிவு வேறொரு ஊருக்கு போகிறது. அந்த இரவு அவள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். ஏன்? அவர்கள் இடம்பெயர்ந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு இரவு யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி மயக்க நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தன் மகளை பார்க்க வந்த ஒரு தகப்பன், தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி மயக்கிய நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தன் மகளை பார்க்க வந்த தகப்பன், மயங்கி கிடக்கிற மகளை தொட்ட கணத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஒத்துழைப்பதற்கான உடல் அசைவை மகள் செய்வதை பார்த்துவிட்டு, நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? படுத்து கிடக்கிற மகளை தகப்பன் தொடுகிறான். தொடுவது தகப்பன் என்று தெரியாது. ஆனால் மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு ஒருவன் அழைக்கிறான் என்று அவன் பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு உதவியாக தன் கால்களை விரித்து படுத்துக் கொண்ட மகளை பார்த்து கதறி அழுத தகப்பனை ஒரு புத்தகத்தில் பார்த்தால், ஒரு புத்தகத்தில் வாசித்தால், தகப்பனை நேரில் பார்த்த உணர்வு உங்களுக்கு வருமா வராதா? நான் தகப்பனாக மட்டுமில்லை, அதை வாசிக்கும் போது தகப்பன் தொட்ட கணத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு இசைவாக கால்களை விரித்து கொடுத்த பெண்ணாக என் உடல் மாறுகிறதே. அதான வாசிப்பு. பிறர் துயரங்கள் அறியாத ஒரு வாழ்க்கை எதற்கு? அறிவினால் ஆவதுண்டு. என்ன பிரிதின் நோய் தன் நோய் போல் போட்டா கடை முடிஞ்சு போச்சு. ஒரு குரல் தான்.
பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை இல்லாட்டி அந்த அறிவினால் ஆவது ஒன்றுமில்லை. அந்த அறிவு எதுக்காகும்? ஊரை கொள்ளையடிக்காகும், பிறர் விட்டு உழைப்பானை உடைக்காகும், சமூகத்திற்கு உதவா. வாசிப்பு நூலகம் என்பது மனிதனை சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, தேசங்களை கடந்து மானுடத்தின் மேன்மையிலே கொண்டு போய் நிறுத்துவது. படைப்பிரிவு நகர்ந்து விட்டு அந்த இரவில் தனியாக படுத்திருக்கிற அனாமிகாவுக்கு பக்கத்தில் அனானிமாவை விடவும் 10 ஆண்டுகள் வயதில் மூத்த ஒரு சகோதரி, தோற்றத்தில் பொலிவில்லாத காரணத்தாலே ராணுவத்தால் கைவிடப்பட்டவள், அனானிமாவின் பக்கத்தில் வந்து கைகளை பிடித்துக் கொண்டு, அனானிமா எனக்கு கவலையாக இருக்கிறது என்று அழுகிறாள். அந்த பெண் சொல்லுகிறாள், அக்கா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இன்றைக்கு அவர்கள் யாரும் வரமாட்டார். வெற்றியின் கழிப்பில் வேறு இடத்துக்கு போய்விட்டார்கள், இன்றைக்கு யாரும் வரமாட்டார்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அக்கா, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அந்த பெண் கேட்கிறாள். அக்கா கலங்கியவாறு கண்ணீரோடு அவள் கைகளை பிடித்துக் கொண்டு சொல்கிறாள், இல்லை அனானிமா, நான் அதற்காக வருந்தவில்லை. 15 நாட்களாக தொடர்ந்து நடந்த இந்த பாலியல் வன்கொடுமையின் விளைவாக நீ கர்ப்பமுற்று விடுவாயோ என்று நான் கவலைப்படுகிறேன் அனானிமா. இந்த கைத்த புன்னகையோடு அவள் கைகளை பிடித்துக் கொண்டு அனானிமா சொல்கிறாள், கவலைப்படாதே அக்கா, அப்படி ஒன்றும் நடக்காது. பல பேர் நடந்த பாதையில் புற்கள் முளைப்பதில்லை அக்கா. வாசித்துக் கொண்டிருந்தவன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு, பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தானே, பெண்ணுக்கு பிறந்தவர்கள், பெண்ணோடு பிறந்தவர்கள், பெண்ணை பெற்றவர்கள், புத்தகத்தை மூடி வைத்து விட்டு என் சிறிய நூலகத்திற்குள்ளே போய் கதவை மூடி அழுதிருக்கிறேன். பொங்கி பொங்கி சிரித்திருக்கிறேன் சில புத்தகங்களை படித்து விட்டு. புத்தகம் சாதாரணமானதல்ல. உலகின் மாபெரும் அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும். யாரோ ஒரு அறிஞர் எழுதினான், அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகம் வாசிக்கிற போதெல்லாம் வெடிக்கும் எழுதினான். எழுதினவன் எவன்னு தெரியல. நூலகங்களை பற்றி போர்க்கை எழுதினார். ஆமா, எழுதினுடைய பாரடைஸ் லாஸ்ட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் இருக்கிறது. திருக்குறானில் சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் இருக்கிறது. பைபிளில் சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் இருக்கிறது. மகாபாரதத்தில், ராமாயணத்தில், இதிகாசங்களில் சொர்க்கங்களை பற்றி எல்லா வர்ணனையும் இருக்கிறது. ஆனால் போர்க்கை எழுதினார், சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் என் அபிப்பிராயத்தில், என் முகத்தில் ஒரு நூலகமாகத்தான் சொர்க்கம் இருக்கும் என்று போர்க்கை எழுதினார். சொர்க்கம்னா வேறு இன்பம் இல்லை. புற துன்பங்களையும் தன்பமாக கருதுகிற இடத்திற்கு பேர் சொர்க்கம். இன்பமா இருக்கிற இடத்துக்கு பேர் சொர்க்கமா? ஒருத்தர் அமர்கையாட்ட போய் ஏன் பிடிக்கிறார்? ஏன் பெண்களோடு திரிகிறார்? ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கயாம் கேட்டார், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் நீ கடவுளுக்கு பிரியமானவனாக ஆகிவிடுவாய், நீ சொர்க்கத்திற்கு போவாய். சொர்க்கத்திற்கு போனால் மது ஆறாக ஓடும். பிறகு சொர்க்கத்தில் அழகான பெண்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அதைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன் நான். உமர் கயா உலகத்தின் வேறு எந்த பண்பாட்டிலும் உண்டா என்று நீங்கள் தேடுங்கள். நான் சொல்லிவிட்டு போகிறேன். நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு தான், நம்ம பண்பாட்டில் தான். தோப்பா எழுதினார், இன்றைக்கும் இருக்கிறது அந்த பழக்கம். தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் ஒருவன் இறந்து போகிறான். திருமணமாகி ஓராண்டு கூட நிறைவு பெறவில்லை, சாலை விபத்தில் அந்த பையன் இறந்து போகிறான். உங்களுக்கு தெரியும், இளவயது மரணம் என்பது பெரும் துயரம் அளிக்கும். அதிலும் திருமணமான முதல் வருடம் அவன் இறந்து போகிறான். இறுதி சடங்குக்கான எல்லா வேலைகளும் நடக்கிறது. ஒரு தர்க்கத்தை இழவு வீட்டை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறுதி யாத்திரை துவங்க போகிறது. இறந்தவரை எடுத்து போவதற்கான மூங்கில் படுக்கை தயாராக இருக்கிறது. நேரமாச்சு, எடுக்க போறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வயதான மூதாட்டி வருகிறார்.
எல்லாரையும் கூப்பிடுறார், வாங்க 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 வாங்க. இளவு வீட்டில் அங்கங்கே உட்கார்ந்து இருந்த எல்லாரும் வந்து அந்த வீட்டு வாசலில் இறந்தவனை எடுத்து போவதற்காக வைக்கப்பட்டிருந்த மூங்கில் பாடையை சுற்றி நிற்கிறார்கள். என்ன செய்தி சொல்றாங்க? என்ன செய்தி? எல்லாம் கூடி நிற்கிறாங்க. பெரும் குரல் எடுத்து அழுதபடியே வீட்டுக்குள்ளே இருந்து வந்த ஒரு வயதான மூதாட்டி ஒரு பெரிய பித்தளை சொம்பு நிறைய தண்ணீர், ததும்ப தண்ணீர் இருக்கிற ஒரு பித்தளை சொம்பை தண்ணீரோடு இறந்தவரை எடுத்து போவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற மூங்கில் படுக்கைக்கு முன்னால் வைக்கிறார். அவங்க உள்ள இருக்க உடல், இந்த உடல் இங்க வரல. பெரிய சொம்பு நிறைய தண்ணீர். எல்லாரையும் பார்த்துட்டு கிளவி அழுதுட்டு புடவை மடிக்குள்ள கையை விட்டு கை நிறைய மல்லிகை முட்டுக்களை எடுத்து கிளவி எல்லோருக்கும் காட்டுகிறார். காட்டிட்டு அழுதபடியே 1 2 3 4 5 என்று 5 மல்லிகை முட்டுக்களை அந்த சொம்பு நிறைய இருக்கிற தண்ணீரின் மேற்பரப்பில் மிதக்க விடுகிறார். விட்டுட்டு கையில மிச்சம் இருக்கிற மல்லிகை முட்டுக்களை அந்த மூங்கில் படுக்கை தூக்கி போட்டார். போட்டுட்டு எல்லோரும் பார்க்க அந்த தண்ணீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த அந்த 5 மல்லிகை முட்டுக்களை மட்டும் திரும்ப கையில் எடுத்து சேர்த்து அடி வயிற்றில் வைத்துக் கொண்டு சொம்பு தண்ணீரையும் கீழே ஊத்திட்டு கிளவி போயிடுறான். இறந்தவனின் உடல் வருகிறது, இறுதி யாத்திரை போகிறது. இறுதி யாத்திரைக்கு போன பேராசிரியர் கேட்கிறார், இது என்ன சடங்கு என்று கேட்கிறார். ஊர்க்காரர் சொல்லுகிறார், அது ஒண்ணுமில்லைங்க, செத்து போன சம்சாரம் 5 மாச கர்ப்பம்னு ஊருக்கு சொல்ற செய்தி. பேராசிரியர் கேட்டார், இதை எதுக்கியா ஊருக்கு சொல்றீங்க அப்படின்னு. ஊர்க்காரர் சொன்னார், அட படிக்காதவே நிறைய இருக்கிற ஊரு, அவவே காலக்கணக்கு தெரியாம 5 மாசம் கழிச்சவளுக்கு பிள்ளை வர்றப்போ புருஷன் சேர்த்து 1 வருஷம் ஆச்சு, இவளுக்கு எங்க இருந்து பிள்ளை பொத்துச்சுன்னு நாக்கு மேல பல்லு போட்டு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இறந்தவரின் கருவை அவள் சுமக்கிறாள் என்பதை உலகத்துக்கு சொல்லும் பண்பாட்டு அடையாளம் என்று பேராசிரியர் தோப்பா கண்டறிந்து எழுதிய ஒரு குறிப்பை, ஒரு புத்தகத்தை படிக்காமல், ஒரு நூலகத்திற்கு போகாமல் தமிழன் கண்டறிய முடியாது. இதை உலகத்தின் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் போய் எந்த இனத்து மக்களிடம் வேண்டுமானாலும் பேசி பாருங்கள். இப்படி இறந்தவரின் கருவை அவள் சுமக்கிறாள் என்பதை ஊருக்கு பண்பாட்டு சிறப்போடும் துயரத்தோடும் சொல்லுகிற மாபெரும் கலாச்சாரம் நம்மை தவிர யாருக்கும் இல்லை. இப்படி சொல்லுவதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் நம் பண்பாட்டில், நம் இலக்கியத்தில், நம் கதைகளில், நம் வாசிப்பில், நம் எழுத்தில் குவிந்து கிடக்கும் பெரும் செல்வங்களை பாருங்கள். வாருங்கள் பாரதி சொன்னா, 8 திக்கும் செல்வீர், கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர்னா. அதன் பொருள் என்ன? 8 திக்கும் போய் கலை செல்வங்களை சேர்ப்பது மட்டுமல்ல, நமது செல்வங்களையும் 8 திக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அந்த பணியை வாசகர்களே, எழுத்தாளர்களும் வாசகர்களும் இணைந்து நிகழ்த்த வேண்டுமானால் வாசகனையும் எழுத்தாளனையும் சந்திக்க வைக்கும் மணமேடை, வாசகனையும் எழுத்தாளனையும் இணங்கி ஒரு சேர வைக்கும் படுக்கை அறை, வாசகனையும் எழுத்தாளனையும் ஒன்றை சேர வைக்கிற அழகான புன்னை மரத்தடி நூலகம் என்று கண்டுகொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.